சண்முக ஐயாவுடைய சகோதரி அவங்க தான் வந்து இங்கே பூஜைலாம் செஞ்சிட்ருக்காங்க. இந்த சமாதிக்குள்ளேயே பார்த்திங்கன்னா வில்வ மரம் இருக்கும். வில்வம் இருந்தாலும் இங்கே சிவன் இருப்பார். வில்வ மரம் சித்திரை நட்சத்திரத்துக்குரியது. வில்வம் சிவனுக்குரியது. வில்வம் கொண்டு அர்ச்சனை பண்ணாலே சிவபெருமானோட ஆசிகள் கிடைக்கும். இங்கே வில்வ மரம் இங்கே இருக்கிறது. இது சண்முக ஐயாவுடைய சமாதி. இந்த இடத்துக்கு நம்மளுக்கு குற்றாலம் தர்மராஜன் தான் நம்மளை அழைச்சிட்டு வந்தாங்க. இங்கே அவங்க கூட்டு வரப்பே சொல்லிட்டு வந்தாங்க, நீங்கள் போயிருக்கலாம் சரவணன், போகணுங்கண்ணா அப்படின்னு. அப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க நம்ம சேர்ந்தே போகலாம் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போனாங்க. உண்மையிலேயே ஒரு ஆனந்தமான நிலை தான். இங்கே வந்தோம், பூஜை அப்போ தான் செஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த பூஜை முடிஞ்சதுமே அது பிரசாதங்கள்லாம் எங்களுக்கு கொடுத்தாங்க. மனசு திருப்தியாக இருந்தது. அமாவாசை பௌர்ணமி நாட்களில் வந்து இங்கே சிறப்பு பூஜைகள்லாம் நடத்துகிறாங்க. அதேமாரி ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் அஸ்வினி நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் வர நாளில் இவங்களுக்கு குரு பூஜை இங்கே நடக்குது. குரு பூஜையும் சிறப்பாக செயல்பட்டு வருது.